கண்மேக் எஜுகேஷன் மூலம் கற்கொண்டுள்ள மாணவர்களுக்கும் மற்றும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம். ஓகே, இப்போ எல்லாம் சயின்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேங்க் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஒரு ஸ்டாப்டாக சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். ரெண்டு வீடியோவுமே இருக்குது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. முக்கிய வினாக்கள் 2 மார்க்கு, 4 மார்க்கு, 7 மார்க், சரியா? எல்லாமே பார்ப்போம். ரெண்டு வீடியோவுமே இருக்குது. ஸோ டிஃபரன்ஷியேட் என்னென்ன படிச்சிருக்கணும், என்னென்ன டயக்ராம் படிச்சிருக்கணும், என்னென்ன டெஃபினிஷன் படிச்சிருக்கணும், எல்லாமே டாப் டு பாட்டம் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி பார்ப்போம். தமிழ் மீடியத்துக்கு நல்ல டயக்ராம் இருக்கு. அண்ட் தென் தமிழ் மீடியத்துக்கு அந்த நியூட்டன் விதிகள்லாம் இருக்குல்ல, அந்த ஸ்டேட்மெண்ட் டெஃபினிஷன் அது என்னென்னது, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏன் அப்படின்ற ரீசனிங் கொஸ்டின் இருக்குல்ல, அந்த கொஸ்டின் தமிழ் மீடியத்துக்கு எல்லாமே பார்க்கலாம். ஸோ இங்கிலீஷ் மீடியத்துக்கு இருக்குது, டோன்ட் வரி. இங்க இருக்குல்ல லெசன் வைஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி எல்லாமே இருக்கு. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. ப்ராப்ளம் உங்களுக்கு இன்னைக்கு நைட் ஒரு 8 to 9:30 ப்ராப்ளம் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. வந்தோடனே உங்களுக்கு நான் வீடியோ அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ ஸ்டே டியூன்ட், ஓகேவா? பார்த்தீங்கன்னா என்னென்ன 2 மார்க்கு, 4 மார்க்கு, 7 மார்க் அப்படின்ற. ஸோ மறக்காம டாப்லஸா இருந்தீங்க அப்படின்னா அந்த வீடியோ செக் பண்ணிட்டு போங்க. ஸ்லோலனாஸா இருந்தீங்கன்னா அந்த வீடியோ செக் பண்ணிட்டு போங்க. டெஃபினட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ யூஸ்ஃபுல்லான வீடியோ, ஓகேவா? ஓகே, டன். இந்த வீடியோ உங்களுக்கு ஓரளவு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இதில் இருக்கிற கொஸ்டின்ஸும் வித்தவுட் ஆப்ஷனோட படித்தாலும் சூப்பராக மார்க் வாங்கிடலாம். அண்ட் தென் நான் கவர்மெண்ட்டோட எம்எல்எம் மெட்டீரியல் கொடுத்துருக்கு, அதுவும் செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நைட்டு ஈவினிங் 7:15 கம்பல்சரி ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ணிடுவோம். அதற்கான லிங்க்ஸ் எல்லாமே போட்டுருவேன். கிளாஸஸ் முடிச்சோடனே மறக்காமல் அந்த கிளாஸஸை ஜாயின் பண்ணிக்கோங்க, சரியா? ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்ன இருக்குதுன்னு பாருங்க. அப்ளிகேஷன் ஆஃப் கிராவிட்டி, இந்த 5 ப்ராப்பர்ட்டிஸ், அந்த டிஃபரன்ஷியேட் தான் இருக்கிற எல்லாமே நீங்க படிச்சு வச்சுக்கோங்க. பயாலஜியில் எல்லாமே. அப்புறம் அந்த ஐடியல் கிளாசிஃபிகேஷன், டெரிவேஷன், பிசிக்ஸ்ல சொல்றது அதுதான், ப்ராப்ளம் பிளஸ் டெரிவேஷன். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம இதுல இருந்தே நீங்க ப்ராப்ளம் படிக்க ஆரம்பிச்சாதான் உங்களால 11th போய் ஈஸியா ப்ராப்ளமும் டெரிவேஷன் அட்டன் பண்ண முடியும். ஸோ அதனால அதை இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிச்சுக்கோங்க. எந்தெந்த டயக்ராம்ஸ் எல்லாம் முக்கியத்துவமா படிக்கணுன்றத நீட்டா கொடுத்துருக்காங்க பாருங்க. அதுவும் நீட் டயக்ராம் அப்படின்றது இருக்கு. ஸோ ரெண்டு மீடியமே இருக்குது. ஸோ கெமிஸ்ட்ரி பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, ஓகேவா? கெமிஸ்ட்ரியில் என்னென்ன இருக்கு அப்படின்றத பாருங்க. இதுல பாத்தீங்களா இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட். கிளியரா செக் பண்ணிக்கோங்க. ஓகே, அண்ட் தென் இந்த டென்ல இருந்து அப்படியே பாருங்க. ரெண்டு மினிட்டுக்குமே உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதுல இருக்கிற கொஸ்டின்ஸ் நீங்க படிச்சாலே போதும். டெஃபினட்டா ஈஸியா ஃபுல் மார்க்கே உங்களால எடுக்க முடியும். 75 எடுக்கலாம். 100 நீங்க ட்ரை பண்ணலாம். ஏன்னா நம்ம எல்லாமே இம்பார்ட்டன்ட் சைஸ் தான் தொகுத்து கொடுத்துட்டு இருக்கிறோம். அதனால நீங்க அதை ட்ரை பண்ணலாம். ஆனா நீங்க என்ன பண்ணலாம், அதுக்கு ரிப்பீட்டட் ஃபுல்லா ரிவைஸ் பண்ணிட்டு இதுல இருக்கிற கொஸ்டின்ஸை வித்தவுட் ஆப்ஷனோட ஸ்டடி பண்ணி இதுல நான் 2-3 கொஸ்டின் திட்டு படிக்கணும்னு கேட்டா அப்பெல்லாம் படிக்க கூடாது. இது உங்களுக்கு இன்னொரு பிடிஎஃப், நான் 3 பிடிஎஃப் நான் காமிச்சேன்ல, அது எல்லா கொஸ்டின்ஸும் நீங்க படிச்சிருந்தா மட்டும்தான் உங்களால ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். அதனால உங்களுக்கு ஃபுல்லா பார்த்துருந்தா ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். அண்ட் தென் சிவினா என்னென்ன இதுலலாம் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத பாருங்க, ஓகேவா? ஓகே, ரெண்டு மீடியமும் இருக்குது. ஸோ அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகே, டன்னா. ஓகேப்பா, 10th கொஸ்டின் அப்படி பாருங்க. நெக்ஸ்ட் அடிங்க. இதுல டெரிவேஷன்ஸ்ல என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க, ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் பயாலஜி வந்தாச்சு. பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் பயாலஜி. பயாலஜில என்னென்ன இருக்குது அப்படின்றத பாருங்க. ஒரு ஸ்கிரீன்ஷாட் கூட போட்டு வச்சுக்கோங்க, சரியா? நான் உங்களுக்கு இன்னைக்கு இல்லை நாளைக்கு மார்னிங்குள்ள நான் இப்போ போடுற எல்லா பிடிஎஃப்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருவேன். ஸோ அதனால அது வரைக்கும் நீங்க இதுல செக் பண்ணிக்கோங்க, சரியா? ஓகே, இந்த டயக்ராம்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட். அப்புறம் 16ல இருந்து 19 வரைக்கும் பாருங்க. ஓகே, இன்னும் அவ்வளோதான். 2 பேஜ் முடிச்சுட்டு இன்னும் ஒரு 2-3 ப்ராசஸ் சொல்லியிருந்தாலும் எல்லாமே பார்க்கலாம். ஸோ வீடியோ கொஞ்சம் 7 to 8 minutes கூட வரும். ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா டெஃபினட்டா மேக்ஸ்ல மாதிரி ஈஸியாக உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். இது விட்டுறாதீங்க. 30, ஓகேவா? டன். தென் 31ல இருந்து அப்படியே கண்டினியூ பாருங்க. நீங்க நம்ம குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் பிடிஎஃப் எல்லாமே இன்னைக்கு நான் நைட்டு நான் கொடுத்துட்றேன். இதுக்கு போடுற பிடிஎஃப் நீங்க நைட்டு கொடுத்துட்றேன். டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ தயவுசெய்து டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் குரூப்ல சேனல் எல்லாம் ஜாயின் பண்ணிக்காங்க. அப்பதான் நாங்கள் போடுற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு அப்டேட்டா நீங்க டக்கு உடனுக்குடன் பெற முடியும். 8 கொஸ்டின் பார்த்தீங்களா? அப்படியே கண்டினியூ பாருங்க.
ஒன் வீடியோ தான், ஆல் இன் ஒன் அப்படின்ற மாதிரி ப்ராப்ளம்ஸை தவிர்த்து தான் எல்லாமே நான் கொடுத்துட்டேன். ஸோ ப்ராப்ளம் அது உங்களுக்கு தனியாக போடலாம், ஏன்னா அது கொஞ்சம் லிஸ்ட் பெருசு நிறைய இருக்கும். அதனால உங்களுக்கு தனியாக போடலாம் அப்படின்ற ஒரு பிளான்ல தான் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ப்ராசஸிங் போயிட்டு இருக்கு. வந்தோடனே உங்களுக்கு நான் இன்னைக்கு நைட் அப்டேட் பண்ணிடுவேன். சரியா? ஓகே, நெடிவி நான் பார்த்துக்கோங்க. ஓகே, டன். ஓகே, இந்த ஸ்டார் குட் பர்சன் தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ பார்த்துட்டீங்கன்னா இது என்னதுன்னா டயக்ராமு, இம்பார்ட்டன்ட் டயக்ராம் என்னென்னலாம் பார்த்துருக்கணும் அப்படின்றது. இதெல்லாம் இங்கிலீஷ் மீடியம் இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், போட்டோ பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இந்த டயக்ராம்லாம் பார்த்துக்கோங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பயாலஜிலலாம் கேட்கக்கூடிய டயக்ராமு. இதை நீங்களும் இங்கிலீஷ் மீடியமாக இருந்தால் ஒரு டைம் பார்த்துட்டு ஒரு ரிவைஸ் பண்ணிக்கோங்க. சரியா? இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்டான ரிப்பீட்டட் டயக்ராம்ஸ் தான் உங்களுக்கு நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அதனால எங்கேயும் ஒமிட் பண்ணாதீங்க, தயவு செய்து ஒமிட் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க. அதுதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எந்த கொஸ்டின்ஸும் ஒமிட்டும் பண்ணக்கூடாது. ஃபுல்லாக நீங்கள் பார்த்தா தான் நல்ல மார்க் உங்களை ஸ்கோர் பண்ண முடியும் பப்ளிக் எக்ஸாமினேஷன்ல. ஓகேவா? டன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விதி, அந்த நியூட்டன் முதல் விதி, இரண்டாம் விதி, இந்த டெஃபினிஷன்ஸ்லாம் இருக்குல்ல அதெல்லாம் இருக்குது. ஸோ தமிழ் மீடியம் தான், ஸோ கொஞ்சம் பொறுமையாக பாருங்க. இது முடிச்சுட்டு இங்கிலீஷ் மீடியம் இருக்குது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. 12 கொஸ்டின்ஸ் அப்படி பார்த்துருங்களா? அப்படி முன்னேற்றம் இதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அண்ட் தென் அந்த ரீசனிங் கொஸ்டின் இருக்குல்ல அந்த இது அதை ஒரு டைம் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அப்புறம் செகண்ட், தேர்டு. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா 5th, அப்புறம் 6th இருந்து 9 வரைக்கும் அதே ஒரு டைம் பாருங்க. ஓகேவா? டன். இப்போ நம்ம இங்கிலீஷ் மீடியம் பார்த்தோமா? பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி என்னென்னலாம் இருக்கு நம்ம ஆல்ரெடி ஒன்று பார்த்துட்டோம். ஸோ இது அடிஷனல், இதையும் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கணும். அதுதான் உங்களுக்கு நான் காமிக்கிறது. இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். என்னென்ன டிஃபரன்சியேஷன்லாம் இருக்கு ஒரு ஃபைனல் ட்ரைஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் இங்கிலீஷ் மீடியத்துக்கு எவ்வளோ ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கோம், தமிழ் மீடியத்துக்கு எவ்வளோ கொடுத்துருக்கோம் அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ எந்த அளவுக்கு இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படின்றத. சரி, அதற்கான பிடிஎஃப் உங்களுக்கு இன்னைக்கு இல்லை நாளைக்கு மார்னிங் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிடுறேன் டெஃபினட்டா. ஸோ உங்களுக்கு டெக்னிக்கல் இஷ்யூஸ் கரண்ட் உள்ள சார்ஜ் கம்மியாக இருக்கிறதுனால தான் கொஞ்சம் அப்டேட் பண்ண முடியல. ஸோ உங்களுக்கு இன்னைக்கு நாளைக்கு மார்னிங்ல நைட்டு நாளைக்கு மார்னிங்ல நான் அப்டேட் பண்ணிடுவேன். எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? டன். இது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்றது மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. 2 மீடியத்துக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டேன். 2 மார்க், 4 மார்க், 7 மார்க். அப்புறம் ரீசனிங் கொஸ்டின், டயக்ராமு, தமிழ் மீடியமும் கொடுத்துட்டேன், இங்கிலீஷ் மீடியமும் கொடுத்துட்டேன். ஸோ அதனால ஃபுல்லா நீங்க இனிமேல் என்ன பண்ணணும், உண்மையை வந்து நீங்க படிக்க தான் செய்யணும். ப்ராப்ளம் மட்டும் உங்களுக்கு இன்னைக்கு நைட்டு வந்துடும், அதனால டோன்ட் வரி. ப்ராப்ளம் இன்னைக்கு நைட்டு நான் கொடுத்துருவேன். ஸோ அதை ரிவைஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஃபைனல் முடிச்சுக்கலாம், நல்லபடியா எக்ஸாம்ஸ் எழுதிடலாம். அப்புறம் உங்களுக்கு பேப்பர் பர்சன்டேஷன் வந்துகிட்டே இருக்குது. நான் பேப்பர் பர்சன்டேஷன் எந்த டைம்லனாலும் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிடுவேன். சரியா? பார்ட் பி பயாலஜிக்கு என்னென்னலாம் கேட்காங்க அப்படின்ட்டு பார்த்துக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் டெக்ஸ்ட் புக் உள்ள கொஸ்டின்ஸ்ல இருக்கிற இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே அதெல்லாம் ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. சரியா? ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இது புரியும். ஓகே, இந்த டெக்ஸ்ட் புக்ல இருக்கிறதெல்லாம் நீங்க ஓரளவு நீங்க படிச்சிட்டீங்களா அப்படின்றத பாக்கணும். எத்தனை பேர் நீங்க கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்றீங்க அப்படின்றத நான் பாக்குறேன். இந்த 5, 6, 7, 8 அப்படின்றது இதெல்லாம் எக்ஸசைஸ் புக் கொஸ்டின், இதெல்லாம் கொஸ்டின் நம்பரு. இந்த கொஸ்டின் நம்பர்ல நீங்க படிச்சிட்டீங்களா அப்படின்றத கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. ஆல்ரெடி அதெல்லாம் படிச்சிருக்கேன் சார் அப்படின்னா ஓகே டன், ஓகே சூப்பர். நான் கண்டிப்பா எதிர்பார்க்குறேன். லெசன் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ மறக்காம கமெண்ட்ஸ்ல பதிவு செய்யுங்க, மென்ஷன் பண்ணுங்க. கண்டிப்பா நான் எதிர்பார்க்கிறேன். என்னென்ன லாஸ், மென்டன்ஸ் லாஸ், அப்புறம் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன், அப்புறம் அந்த ஜெனடிக்ஸ்ல உள்ள இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் பாருங்க. அப்புறம் யூனிட் பிரீடிங் அண்ட் பயோடெக்னாலஜி இதுல இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே ஒரு செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதே டெக்ஸ்ட் புக் கொஸ்டின்ஸ் இதையும் ஒரு டைம் பாருங்க. அண்ட் தென் ஃபைனல் முடிஞ்சது. ஓகே, இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்றது மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. எல்லாமே அப்டேட் பண்ணிட்டேன். ஓகேவா? நைட்டு உங்களுக்கு ப்ராப்ளம் கொடுத்துருப்பேன் 9 o'clock 9:30.